ஹலோ காய்ஸ், இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைட்டானிக். பிரம்மாண்டம் என்ற வார்த்தைக்கு உயிர் கொடுத்த உலகின் பல அதிசயங்களுள் தனித்து முதன்மையாக நினைவு கூறும் சிலவற்றுள் இதுவும் ஒன்று. இதன் பெயரை கேட்டதும் இதன் உருவம் மட்டும் இல்லாமல் இதற்கு ஏற்பட்ட மாபெரும் விபத்தும் அதன் மூலம் பறிபோன பல நூறு மனித உயிர்களும் வரலாற்றிலிருந்து மறையாத மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதான் இதன் குறிப்பிடத்தக்க ஒன்றாக முதலில் நினைவுக்கு வரும். RMS டைட்டானிக் என்ற பெயர் கொண்ட இந்த ஆடம்பரமான பயணிகள் கப்பலானது 1912 தான் நிகழ்த்திய முதல் பயணத்தின் போது பனிப்பாறையில் மோதி மாபெரும் விபத்தை சந்தித்து அட்லாண்டிக் பெருங்கடலில் இரண்டாக உடைந்து மூழ்கி போனது. மொத்தம் 2623 பேர் பயணம் செய்த இந்த கப்பலில் 1503 பேர் விபத்தில் பலியாகி போனது. வரலாற்றில் மறக்க முடியாத நிகழ்வாகவும் மாறி போனது. இந்த கப்பலை பற்றி அனைவருமே நன்கு அறிந்திருந்தாலும் இதனை பற்றி பலரும் அறியாத சில தகவல்களையும் சில மர்மங்களையும் சர்ச்சைகளையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கான் ஆன் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 1912 வருடம் ஏப்ரல் 14 இரவு 11:40 மணிக்கு பனிப்பாறையில் மோதி வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு அடியில் விபத்தாகி போன இந்த கப்பல் ஏறத்தாழ 73 வருடங்கள் கழித்து 1985 தான் கடலுக்கு அடியில் அடையாளம் காணப்பட்டது. கனடாவின் நியூஃபவுண்ட்லாந்து கடற்கரையில் இருந்து சுமார் 370 மைல் தொலைவின் கடலின் மேற்பரப்பிலிருந்து சுமார் 12,600 அடி ஆழத்தில் சில மூழ்கி போன நீர்மூழ்கிகளை தேடும் போதுதான் இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த டைட்டானிக் கப்பலானது அடையாளம் காணப்பட்டது. ஆனால் நாம் ஏற்கனவே அறிந்திருந்தபடி 2 துண்டுகளாக உடைந்து மூழ்கி போன இந்த கப்பலின் அந்த 2 பாகங்களுக்கிடையான தூரம் மட்டுமே கடலின் ஆழத்தில் சுமார் 2000 அடி இடைவெளிதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. டைட்டானிக் கப்பலை பதம் பார்த்த பனிப்பாறையானது நீரின் மேற்பரப்பில் இருந்து மேலே 100 அடி உயரத்திற்கு இருந்தது. மேலும் அந்த முழு பனிப்பாறையின் அளவானது கடலுக்கு அடியில் இருந்து 200 முதல் 400 அடி வரையிலும் இருந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. பொதுவாக உலகிலேயே அதிக பனிப்பாறைகள் கொண்டு இருக்கும் இடம் வடக்கு அட்லாண்டிக் தான். இந்த பகுதியில் தான் டைட்டானிக் கப்பலும் பயணம் செய்திருக்கிறது. இப்பகுதியில் கப்பலுக்கு யமனாக நடுக்கடலில் நிற்கும் பனிப்பாறைகள் இவைகள் 85% வரையிலும் அருகில் இருக்கும் கிரீன்லாந்து மேற்கு கடற்கரையிலிருந்து தான் உடைந்து போய் இந்த பகுதிக்கு வந்து சேர்கின்றன. இப்படி வந்து சேர்ந்த ஒன்றுதான் டைட்டானிக் கப்பலையும் மூழ்கடித்திருக்கிறது. நீராவி கப்பலானது டைட்டானிக்கிற்கு ஒரு அழகிய தோற்றத்தை கொடுத்ததே அதில் அமைக்கப்பட்டிருக்கும் 4 புகை போக்கிகள் தான். கப்பலை இயக்குவதற்கு தேவையான எரிபொருட்கள் எரிக்கப்பட்டு அதிலிருந்து வெளிவரும் கரும்புகையானது இதன் வழியாகத்தான் வெளியேறும். ஆனா உண்மையில் அந்த 4இல் 3 மட்டுமே புகையை வெளியேற்ற பயன்படுத்தப்பட்டிருக்கு. மீதம் இருந்த 1 வெறுமென செயல்படாத வகையில்தான் வெறும் பார்வைக்காக மட்டும்தான் பொருத்தப்பட்டிருக்கு. 2000க்கும் அதிகமானோர் பயணித்த இந்த கப்பலில் ஆபத்து ஏற்பட்டால் தப்பிப்பதற்கான லைஃப் போட்டுகள் என்று வெறும் 20 படகுகள் மட்டுமே வைக்கப்பட்டிருந்தது. அதுவும் கப்பல் மூழ்க ஆரம்பித்த இரவு 11:40 மணி நிமிடத்தில் 1 மணி நேரத்தை வீணடித்த பிறகுதான் இந்த லைஃப் போட்டுகள் கீழே இறக்க ஆரம்பித்துள்ளார்கள். இரவு 2 மணி 20 நிமிடத்திற்கு இந்த கப்பலானது முழுவதும் மூழ்கி போவதற்கு முன் இந்த லைஃப் போட்டுகளில் இடம் பிடிப்பதற்காக ஏற்பட்ட பிரச்சனைகளிலே பலர் தண்ணீருக்குள் மூழ்கி போய் உள்ளார்கள். ஒருவேளை கப்பல் மூழ்க ஆரம்பித்த உடனே இப்படகுகளை இறக்க ஆரம்பித்திருந்தால் கப்பலில் பயணித்த பாதிக்கும் மேற்பட்டவர்களை காப்பாற்றியிருக்க முடியும். ஆனால் 2000 பேருக்கு மேல் இருந்த இந்த கப்பலில் வெறும் 700 பேர் மட்டும் இறுதியில் உயிர் தப்பிருக்கு என்கிறார்கள். சமீபத்தில் வெளியான ஒரு தகவலின்படி 1912 மூழ்கி போன இந்த டைட்டானிக் கப்பலை ஹலோமோனஸ் டைட்டானிக் என்ற ஒரு புதிய வகை பாக்டீரியானது கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து தின்று வருகிறதாம். அறிவியல் ஆய்வாளர்கள் மிகவும் புதியதாக உணரப்பட்ட பாக்டீரியாவுக்கு டைட்டானிக் பெயரை சேர்த்து ஹலோமோனஸ் டைட்டானிக் என்ற பெயரும் வைத்திருக்கிறார்கள். மேலும் அவர்களின் கணிப்புப்படி 2030 வருட இறுதிக்குள் அந்த பாக்டீரியாக்கள் தண்ணீருக்குள் இருக்கும் டைட்டானிக் கப்பலை முழுவதும் உரு தெரியாமல் தின்றே அழித்துவிடும் என்றே கூறப்படுகிறது. ஒயிட் ஸ்டார் லைன் கம்பெனியால் உருவாக்கப்பட்ட இந்த டைட்டானிக் கப்பலானது தன் முதல் பயணத்தை அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தை நோக்கி நிகழ்த்துவதற்கு முன்னர் 1911 வருடம் மே 31 அன்று வடக்கு அயர்லாந்து தலைநகரமான பெல்ஃபாஸ்டில் முதல் முறையாக நீரில் இறக்கப்பட்டு வெள்ளோட்டம் பார்க்கப்பட்டது. அந்த 1 நிமிட நிகழ்வை காண மட்டுமே பெல்ஃபாஸ்ட் நகரத்துக்கு 1,00,000 பேர் ஒன்று கூடியிருக்கிறார்கள். அதாவது அந்த கூட்டமானது பெல்ஃபாஸ்ட் நகரத்தில் மொத்த மக்கள் தொகையில் 3இல் 1 பங்கு பேர் என்றும் குறிப்பிடத்தக்கது. மொத்தம் 882 அடி 9 அங்குல நீளத்துடன் உருவாக்கப்பட்டிருந்த இந்த டைட்டானிக் கப்பல் தான் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அக்காலத்தில் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய பயணிகள் கப்பல் ஆகும். ஒரே நேரத்தில் 3500 பேர் வரை பயணம் செய்யும் வகையில் உருவாக்கப்பட்ட இதில் 1912 தான் அதன் முதல் மற்றும் கடைசி பயணமாக அமைந்து போனதில் 2623 பேர் பயணம்
பயணம் செய்து பனிப்பாறையில் விபத்தில் சிக்கி 1503 பேர் இறந்து போனார்கள். ஆனால் தற்போதைய காலகட்டத்தை பொறுத்த வரையிலும் உலகம் முழுக்க வலம் வரும் பயணிகள் சொகுசு கப்பல் டைட்டானிக் விடவும் மிகப்பெரிய உருவத்தை பெற்றுவிட்டன. இன்னைக்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ராயல் கரீபியன், சிம்போனி ஆஃப் த சீஸ் போன்றவை 1600 அடி நீளத்திலும் கூட உருவாக்கப்பட்டு உலகை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன. டைட்டானிக் கப்பலின் உயர்தர கேக்குகளை தயாரிக்கும் குழுவின் தலைமை பேக்கராக இருந்தவர்தான் சார்லஸ் ஜோக்லின் என்பவர். ஊசி குத்துவது போன்று குளிரை தரும் அட்லாண்டிக் கடலின் குளிரில் 2 மணி நேரத்திற்கும் மேல் விரைத்து போகாமல் தண்ணீரில் இருந்து உயிர் தப்பியிருக்கிறார். இவர் கப்பல் கவிழும் போது தான் மூழ்வதற்கு முன்னர் 3 லிட்டர் விஸ்கியை சாப்பிட்டதுதான் குளிரில் விரைத்து போகாமல் 2 மணி நேர வரையிலும் உயிருடன் இருந்து தாக்கு பிடித்துள்ளதாக மீட்கப்பட்டவுடன் தெரிவித்திருக்கிறார். டைட்டானிக் கப்பலில் பயணித்து உயிர் தப்பியவர்களின் இவர் கூறிய காரணம் ஆச்சரியம் தரும் உண்மையாகவே பார்க்கப்பட்டது. மிதக்கக்கூடிய ஒரு நகரம் போன்றே உருவாக்கப்பட்ட இந்த டைட்டானிக் கப்பலானது நீராவியால் இயங்கக்கூடியது. மொத்தம் 159 ஓலைகள், 29 மிகப்பெரிய கொதிகலன்களை கொண்ட இந்த 45,000 டன் எடை கொண்டுள்ள கப்பலை இயக்குவதற்காக மட்டும் ஒரு நாளைக்கு 600 டன் நிலக்கரியானது தேவைப்படுகிறது. இந்த 600 டன் நிலக்கரியை எரித்த பிறகு கிடைத்த சாம்பல் மட்டுமே 100 டன் வரை இருந்ததுடன் அதனை தினமும் கடலில் கொட்டி வெளியேற்ற மட்டும் 75 பணியாளர்கள் இருந்துள்ளார்கள். இந்த டைட்டானிக் கப்பலின் மொத்த கட்டுமானத்தையும் உருவாக்கி முடிக்க மட்டும் 26 மாதங்கள் ஆகியிருக்கிறது. 2600 டன் எடை கொண்ட இரும்பு மற்றும் எஃகு ஆகிய கடினமான உலோக கலவையால் ஆனா அல் என்ற மேல் ஓடானது கப்பலின் மேற்பரப்பில் பொருத்தப்பட்டதுடன் அதனை பொருத்துவதற்கு தேவையான ரிலட் என்று அழைக்கப்படக்கூடிய கொடையாணிகள் மட்டுமே 3 மில்லியன், அதாவது 30 லட்சம் நட்டுகளும் போல்ட்டுகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த டைட்டானிக் கப்பலின் நங்கூரம் மட்டுமே 16 டன் எடை கொண்டதாக இருந்துள்ளது. 1911ஆம் வருடம் நெதர்டன் நகரத்தில் உள்ள இரும்பு தளத்திலிருந்து இந்த நங்கூரத்தை 2 மைல் தொலைவிற்கு கப்பலிடம் நகர்த்தி வருவதற்கு மட்டுமே 20 குதிரைகள் தேவைப்பட்டிருக்கு. இப்படியாக இந்த ராட்சத கப்பலை கட்டி எழுப்பும் பணியில் மட்டும் 218 சிறு விபத்துகளும் 28 கடுமையான விபத்துகளும் ஏற்பட்டு இருப்பதுடன் 2 மரணங்களும் நிகழ்ந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட இந்த கப்பலை கட்டி எழுப்ப மட்டும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலேயே 7.5 மில்லியன் அமெரிக்கன் டாலர்களை செலவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அதனை இன்றைக்கு மதிப்பில் கணக்கிட்டு பார்த்தால் கிட்டத்தட்ட 183 மில்லியன் டாலர்களுக்கு சமம். செப்டம்பர் 30, 2015ஆம் வருடம் ஒரு தனியார் நிறுவனமானது டைட்டானிக் கப்பலுக்காக 1912ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட கடைசியாக இருந்த அந்த கப்பலின் முதல் வகுப்பிற்கான லஞ்ச் மெனு கார்டு ஒன்றை 88,000 அமெரிக்க டாலர்களுக்கு ஏலத்தில் எடுத்து அதனுடைய ஆரம்ப அதிகபட்ச விலையை காட்டிலும் 18,000 டாலர்களுக்கு அதனை கிட்டத்தட்ட 100 வருடங்கள் கழித்து விற்றுள்ளார்கள். டைட்டானிக் கப்பலானது நீரில் மூழ்கிய போது அதன் கடல் நீரின் வெப்பநிலையானது உறைபனிக்கும் கீழே தான் இருந்துள்ளது. டைட்டானிக் கப்பல் மூழ்கும் அதே நேரத்தில் அட்லாண்டிக் பெருங்கடலில் வேறொரு இடத்தில் சிறிது தூரத்தில் பயணித்து கொண்டிருந்த SS கலிபோர்னியா என்ற கப்பலின் கேப்டன் ஸ்டான்லி லார்ட் என்பவர் எடுத்த அளவீடுகளின்படி டைட்டானிக் மூழ்கும் போது அதன் நீரின் வெப்பநிலையானது 28 டிகிரி பேரன்ஹீட்க்கும் குறைவான உரைநிலையில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அதாவது லைஃப் ஜாக்கெட் அணிந்திருந்த ஒரு மனிதனால் கூட இந்த உரைநிலையில் 45 நிமிடங்கள் வரைதான் தாக்குப்பிடிக்க முடியும். எனவேதான் அக்குளிரை தாக்குப்பிடிக்க முடியாமல் பலரும் இறந்து போய் உள்ளார்கள். டைட்டானிக் கப்பலானது பயணிக்கும் போது அதில் பயணித்தவர்களுக்கு என்று ஒவ்வொரு நாளைக்கும் 14,000 கேலன் என்ற அளவில் குடிநீரானது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு கேலன் தண்ணீர் என்பது 16 குவளைகளுக்கு சமம். எனவே 14,000 கேலன் என்றால் ஒவ்வொரு 24 மணி நேரத்திற்கு சுமார் 2223 பேருக்கு 2,24,000 கப் தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. டைட்டானிக் கப்பலில் மொத்தம் 2000க்கும் அதிகமானோர் மேல் பயணித்திருந்தாலும் அவர்கள் முதல் வகுப்பில், 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு என்ற தரம் பிரிக்கப்பட்டு பயணித்து இருக்கிறார்கள். முதல் வகுப்பில் 324 நபர்களும், 2ஆம் வகுப்பில் 284 நபர்களும், 3ஆம் வகுப்பில் 709 பேரும் இருந்துள்ளனர். இந்த மொத்த எண்ணிக்கையில் சிறுவர்கள் 107 பேர், இளைஞர்கள் 805 பேர், இளம்பெண்கள் 402 பேர் மற்றும் தேனிலவுக்காக வந்திருந்த தம்பதிகள் மட்டும் 26 பேர் அடக்கம். இதில் முதல் வகுப்பில் சேர்ந்தவர்கள் அனைவருமே மிகப்பெரிய பணக்காரர்கள். அவர்களுக்கென்றே சிறப்பான உள்கட்டமைப்பு, நீச்சல் குளம், விளையாட்டு அரங்கங்கள் இருந்தன. இவைகள் அனைத்தும் லண்டனில் இருக்கும் ரிச் என்ற பிரம்மாண்டமான ஹோட்டலை முன்மாதிரியாக கொண்டே உருவாக்கப்பட்டு இருந்துள்ளது. மேலும் இதில் முதல் வகுப்பில் பயணித்தவர்களுக்கு என்றே 20,000 பீர் பாட்டில்களும் 8,000 புகைக்கக்கூடிய சுருட்டுகள் மற்றும் அதில் பயணித்த செல்வந்தர்கள் தாங்கள் விரும்பிய நேரத்தில் தங்களுக்கு பிடித்தமான இசையை கேட்பதற்கு என்றே தனியாக ஒரு இசைக்குழுவையும் அவர்கள் வாசிப்பதற்காக
352 பாடல்கள் அடங்கிய புத்தகம் ஒன்றை ஒவ்வொரு முதல் வகுப்பிலும் பயணித்தவர்களுக்கு அளித்துள்ளார்கள். மேலே குறிப்பிட்ட அத்தனையும் முதல் வகுப்பில் பயணித்த வெறும் 324 நபர்களுக்கு மட்டுமே குறிப்பிடத்தக்கது. மெல்வினா டீன் என்பவர்தான் 1912 டைட்டானிக் கப்பலில் பயணித்தவர்களில் மிகவும் வயது குறைவான நபர். வெறும் 2 மாத குழந்தையாக பயணித்த இவர்தான் கடைசியாக இந்த கப்பலில் பயணித்தவர்களின் இறந்து போனவரும் கூட. 2009ஆம் வருடம் தான் தன் 97வது வயதில் இவர் இறந்து போனார். இவைகளெல்லாம் தாண்டி டைட்டானிக் கப்பல் பற்றி கூறப்படும் மர்மங்களில் ஒன்றுதான் இன்சூரன்ஸ் மோசடி. 1911இல் ஒயிட் ஸ்டார் லைன் நிறுவனமானது ஒரே தோற்றத்தில் அமைந்த RMS டைட்டானிக் மற்றும் RMS ஒலிம்பிக் என்ற 2 கப்பலையும் உருவாக்கி இருக்கிறது. இதில் RMS ஒலிம்பிக் என்ற கப்பலானது ஒரு ராணுவ கப்பல் ஒன்றுடன் மோதியதால் ஏற்பட்ட விபத்தில் பெருத்த சேதத்தை சந்தித்திருக்கிறது. இதனை மறைப்பதற்காகவோ கப்பலின் இன்சூரன்ஸ் மோசடிக்காகவும் 2 கப்பல் பெயர்களையும் மாற்றம் செய்துவிட்டு உண்மையில் 1912ஆம் வருடம் டைட்டானிக் கப்பலுக்கு பதிலாக இந்த RMS ஒலிம்பிக் கப்பல் தான் உண்மையில் கடலில் இறக்கப்பட்டதாகவும் அதனை திட்டமிட்டு பனிப்பாறையில் மோதவிட்டதாகவும் சிலர் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் இன்று வரையிலும் கூறப்பட்டு வருகின்றன. எனவே டைட்டானிக் கப்பலானது உண்மையில் விபத்துக்குள்ளாகவில்லை என்றும் அதற்கு ஆதாரம் என்று கூறி பல புகைப்படங்களும் இன்னும் சில சாட்சிகளும் இன்று வரையிலும் முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் வருகிறது. 1912ஆம் வருடம் உருவாக்கப்பட்ட உண்மையாக டைட்டானிக் கப்பலின் மதிப்பு $7.5 மில்லியன். ஆனால் 1997இல் ஜேம்ஸ் கேமரூன் தயாரிப்பில் வெளியான டைட்டானிக் திரைப்படத்தின் மொத்த பட்ஜெட் மற்றும் $200 மில்லியன் இன்றைய மதிப்புப்படி அந்த திரைப்படத்திற்கு செலவு செய்யப்பட்ட மொத்த தொகையும் வைத்து ஒரு புதிய டைட்டானிக் கப்பலை உருவாக்கியிருக்கலாம். ஆனால் இந்த டைட்டானிக் படமானது 11 ஆஸ்கார்களை வென்றதுடன் உலகம் முழுவதும் திரையிடப்பட்டு 14,000 கோடி ரூபாய்களை வாரி குவித்து குறிப்பிட வேண்டிய ஒன்று. மேலும் இந்த ஒயிட் ஸ்டார் லைன் நிறுவனமானது மேலும் அந்நிறுவனத்தினால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு இன்சூரன்ஸ் மோசடிதான் இந்த டைட்டானிக்கின் விபத்து என்று கூறப்படுவதன் மூலம் 1997இல் வெளியான டைட்டானிக் திரைப்படத்தின் தயாரிப்பு பின்னணியிலும் இந்த ஒயிட் ஸ்டார் லைன் நிறுவனமானது இருந்திருக்கிறது. அதாவது உண்மையான டைட்டானிக் கப்பல் போன்றே படத்திற்காக போடப்பட்ட செட்டானது இந்த நிறுவனத்தின் உதவியுடனே நடந்திருந்தன் மூலம் டைட்டானிக் திரைப்படத்தில் அந்நிறுவனமானது மறைமுகமாக பங்குதாரர்களாக இருந்ததாகவும் டைட்டானிக் கப்பலின் மர்மத்தை மறைக்கும் விதமாகவும் அதில் நடந்த உண்மையான சம்பவங்களை இருட்டடிப்பு செய்யத்தான் இந்த டைட்டானிக் திரைப்படத்தை காதல் காவியமாக எடுத்து உலக மக்களிடம் டைட்டானிக் மோசடி குறித்த நம்பிக்கையை திசை திருப்பியதாகவும் ஒரு மர்மமானது இன்றளவும் நிலவி வருவதுடன் கூறப்பட்டும் வருகிறது. சோ காய்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். இதை பத்தி இந்த டைட்டானிக் கப்பலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. சோ இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு இதே போல ஒரு சூப்பரான வீடியோலாம் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ so much.